கணிதக்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா தலை சிறந்த ஒரு மார்க்கத்தை, நல்ல வாழ்வியல் வழிகாட்டுதலை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார். எந்த துறைகளை பார்த்தாலும் அழகான வழிமுறைகள், நெறிமுறைகள், உலகம் போற்றும் உயர்தரமான ஒழுக்கங்கள் போன்றவைகள் மட்டுமே இந்த மார்க்கத்திற்குள்ளே இருக்கிறது. எதுவெல்லாம் நல்லவைகளோ அனைத்தும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. எதுவெல்லாம் தீங்கானவைகளோ கெட்டவைகளோ அவைகளும் தடை செய்யப்பட்டது என்கிற செய்தியும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. ஒருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவரோடு எப்படி பேச வேண்டும், பழக வேண்டும், பொது சபைகளில் இருக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன, தனியாக அமர்ந்திருக்கிற போது கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் இஸ்லாம் வழிநெடுக சிறப்பான முறையிலே பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் இருக்குமான கடமை, ஒரு முஸ்லிமுக்கும் இடையேயான கடமைகள், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையில் இருக்க வேண்டிய கடமைகள், ஒரு மாணவர் ஆசிரியருக்கு செய்ய வேண்டியது, ஒரு ஆசிரியர் மாணவருக்கு செய்ய வேண்டியது என்று எல்லா கடமைகளையும் கொஞ்சமும் பிசகாமல் இந்த உலகத்தில் மிகச்சரியாக சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதிலும் குறிப்பாக கடமைகள் என்று வருகிற போது அல்லாஹ்விற்கு ஒருவன் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்த அந்தஸ்தில் இந்த மார்க்கம் வைத்திருப்பது குழந்தைகள், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. குர்ஆனில் ஏராளமான இடங்களில் ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் பெற்றோருக்கு நல்லது செய்வதை பற்றி பேசுகிறார். குர்ஆனிலே பல இடங்களில் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு நீங்கள் யாரையும் இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, இந்த மனிதனுக்கு நாம் விதித்திருந்தோம், அவர்களுக்கு கடமையாக்கி இருந்தோம் இரண்டு செய்திகளை. ஒன்று, என்னை தவிர்த்தவர்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இரண்டாவது, தங்களுடைய பெற்றோர்களுக்கு அவர்கள் உபகாரமாக இருக்க வேண்டும். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதை ஹமலத்ஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைன் அனிஷ்குர் லீ வலிவாலிதை, மனிதனுக்கு நாம் வசியத்து செய்திருந்தோம், உபதேசம் செய்திருந்தோம், அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களிடத்தில் கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அவனுடைய தாய் அவனை சாதாரணமாய் பெற்றெடுக்கவில்லை. குர்ஆன் பேசுகிறது, சிரமத்திற்கு மேல் சிரமம் அவள் அனுபவித்தாள். ஹமலத்ஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், சிரமத்திற்கு மேல் சிரமம். ஒரு 30 மாதங்கள் அவனை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி அவனுடைய பால்குடியினுடைய காலகட்டத்திலே அவனுக்காக சிரமம் எடுத்தாள். அதனால நீங்கள் எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இப்படி குர்ஆனில் மட்டும் ஏராளமான வசனங்கள் பெற்றோர்களை சொல்லலாம். இது மட்டுமல்ல, மார்க்கத்தினுடைய உயர்ந்த கடமைகளில், உன்னதமான கடமைகளில் ஒருவன் இந்த கடமையை விட்டு வழி தவறுகிற போது அவனுடைய ஆகிரத்து கூட மோசமாக முடிந்து விடலாம் என்ற அளவிற்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட கடமை பெற்றோர்களுக்கு குழந்தைகள், பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை. அதே போல ஒருவன் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல மௌத்து வர வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் பெற்றோர்களுடைய கடமைகளைத்தான் முன்வைத்தார்கள். ஏராளமான நன்மைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் அன்போடு தங்களுடைய பெற்றோரை பார்த்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ரா செய்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்ற போது ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், நாயகமே, ஒருவர் 100 முறை தன்னுடைய பெற்றோரை அப்படி பார்த்தால்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 உம்ரா செஞ்ச நன்மைகளை. பெற்றோரை வெறும் அன்போடு பார்ப்பதற்கு ஒரு உம்ராவினுடைய நன்மை என்று சொன்னால்
அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர ஒருவன் செய்தால் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஏன் இந்த உலகத்திலேயே சுவனவாசி என்கிற சர்டிபிகேட்டை பெற்றுக் கொள்ள முடியும். என்ன பல இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சுவனத்திற்கான திறவுகோலாக பெற்றோர்களை முன்னிறுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாசமா போகட்டும்னு 3 தடவை சொன்னவன ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், யாருக்காக வேண்டி இந்த பத்வா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்களில் இருவரையும் அல்லது அந்த இருவரில் ஒருவரையோ அவர்களுடைய வயோதிக காலத்தில் ஒருவன் அடைந்திருந்தும் எவன் சுவனத்திற்குள் நுழையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் நமக்கான சுவனத்திற்கான பாஸ், சுவனத்திற்கு செல்வதற்கான அனுமதி சீட்டு. அதை முறையாக நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அதை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எல்லா பாவங்களுக்கும் மறுமையிலே தண்டனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். ஆனா துன்யாவில் மட்டும் ஒரே ஒரு பாவம், அதை செய்யக்கூடியவர்கள் ஆகிரத்துல தனியான தண்டனை இருக்கிறது. அது போக இந்த துன்யாவிலேயே அதற்கான தண்டனையை அவன் காணாமல் மரணிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டபோது சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, தன் பெற்றோரை ஒருவன் கேவலப்படுத்துகிற போது, தன் பெற்றோரை ஒருவன் எதிர்த்து நிற்கிற போது, அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்துகிற போது, அவர்கள் மனம் கோணும்படி இவன் நடந்து கொள்ளுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் மரணிப்பதற்கு முன்னாலேயே அதற்கான தண்டனை அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் காட்டி விடுவான். எனவே பெற்றோர்கள் நமக்கான சொர்க்கத்தினுடைய அனுமதி சீட்டு, நம்முடைய ஆகிரத்திற்கான சேமிப்பு. அதை நாம் முறையாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதனால் ஏற்படுகிற ஆபத்தும் மிக மோசமானது. எல்லா இடங்களிலேயும் பெற்றோரை நீங்கள் தூக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது குர்ஆன். தூக்கி ஒசரத்தில் வைக்கணும். எப்பேற்பட்ட சூழல்களிலேயும் உங்களுடைய பெற்றோரின் எந்த கண்ணியமும் பாழ்பட்டு விடாமல் பார்க்க வேண்டியது ஒரு முஃமினுடைய முஸ்லிமுடைய கடமை. அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, சக்கராத்தில் கிடக்கிற போது ஒரு சஹாபி பெருமானார் இடத்திலே ஓடோடி வருகிறார், நாயகமே அல்கமா சக்கராத்தில் இருக்கிறார், எத்தனை முறை கலிமா சொல்லிக் கொடுத்தும் அவருக்கு கலிமா வரமாட்டேன், அவருக்கு நாவில் கலிமா வரவில்லை. பெருமானார் பதரை எடுத்து ஓடிக்கொண்டு வீட்டிற்கு வருகிறார்கள். நாயகம் கலிமா சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்கமாவுக்கு கலிமா வரல. அல்கமாவினுடைய குடும்பத்தினர்களை கூப்பிடுங்கள், குழந்தைகளை அழைத்தார்கள், மனைவிமார்களை அழைத்தார்கள். அல்கமா எப்படி உங்களிடத்தில் நடந்து கொண்டார்? யார் சொல்லலாம், நல்ல முறையில தான் இருந்தார், எங்களுக்கான எல்லா கடமைகளையும் சரிவர செய்தார். குழந்தைகளிடத்திலே விசாரித்தார்கள், அங்கேயும் அவர் சரியாக நடந்து கொண்டிருந்தார். சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க, அல்கமா தொழுகை விஷயத்துல எப்படி? நாயகமே, தொழுகையில் அவ்வளவு பேணுதல் மிக்கவர், 5 நேரம் இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய நபர், எல்லாம் சரியாக இருந்தும் ஏன் அல்கமாவிற்கு கலிமா வரவில்லை? அல்கமாவுடைய தாயார் எங்கே என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குடும்பத்தில் அவங்க அம்மாவை காணமே, கூப்பிடுங்க. தாயாரை அழைத்தார்கள். அல்கமா உங்களுடைய விஷயத்தில் எப்படி என்று கேட்டார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பெருமானார் புரிந்து கொண்டார்கள், அல்கமாவினுடைய கலிமாவிற்கான இந்த தடை அவர்களுடைய தாயின் மூலமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏமா அல்கமா சக்கராத்தில் இருக்கிறார், கலிமா இல்லாத நிலையில் அவர் மௌத்தாகி விட்டார், அவருடைய நிலை என்னவாகும் என்பது உங்களுக்கு தெரியும், அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இந்த அம்மா சொன்னாங்க, இல்லை யார் சொல்லலாம், அவன் திருமணத்திற்கு பின்னால் அவன் என்னை விட அவனுடைய மனைவிக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். மனைவி வந்ததற்கு பிறகு அவன் என்னை கண்டுகொள்வதில்லை, என் பேச்சுக்கு மரியாதை இல்லை, என்னை விட அவனுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கிறார். அதனால அல்கமாவுடைய விஷயத்தில் என் மனம் இறங்கவில்லை என்று சொன்ன போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னா அவர் நரகத்துக்கு போயிடுவாரு, அங்க போறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம கொளுத்திரலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விறகுகளை சேகரிக்க சொன்ன போதுதான் அவருடைய தாயார், யார சொல்லலாம், என்னுடைய மகனை நான் மன்னித்து விட்டேன். அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல, உடனடியாக நான் மன்னித்து விட்டேன் நாயகமே என்று சொல்ல அல்கமாவினுடைய நாவிலே கலிமா வர ஒரு வஃபாத்தானார் என்பது வந்தார். நீதிற்குரியவர்களே, ஒரு பெற்றோர் தாய் தந்தை என்று வருகிற போது அவர்களுக்கான முழு மரியாதை எல்லா காலங்களிலேயும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த நிகழ்வு. எந்த இடத்திலேயும் தாய் தந்தையை அவமதிப்பதற்கோ அவர்களுடைய பேச்சுக்களை தட்டி எறிவதற்கோ மார்க்கம் எந்த இடத்திலேயும் அனுமதி கொடுக்கல. இன்னமும் குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய பெற்றோர்கள் எனக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரியே,
அவங்க உங்களை ஷிர்க் வைக்க சொன்னா அதுல நீங்க உங்களுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர்களோடு உலகத்தின் கடமைகளின் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காஃபிரான பெற்றோருக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், அவங்க ஷிர்க்ல இருந்துட்டு போறாங்க, அது அவர்களுக்கும் எனக்குமான. ஆனா ஒரு பிள்ளையாக, குழந்தைகளாக, அவர்களுடைய சந்ததிகளாக அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். எந்த இடத்திலேயும் பெற்றோர்களுக்கு முன்னால் அவர்கள் வருத்தப்படுகிற எந்த உடல் மொழியும் எந்த வார்த்தையும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, வலா தகுல்லஹுமா உஃபின், வலா தகுல்லஹுமா உஃபின். பெற்றோரை பார்த்து உஃப்ங்கிற வார்த்தை கூட சொல்லாதீங்க. உஃப் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் உஃப் என்ற அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், ஒரு பெற்றோர்கள் மனம் நோம்படுகிற எந்த சிறிய வார்த்தையும் அதற்கு உஃப் என்று சொல்லப்படும். கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லும்போது உச்சு கூட்டமா இல்லையா அப்படின்னு ஒரு உச்சு கூட்டமா இல்லையா, இதுவும் அந்த உஃப்னுடைய அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து உஃப் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாது. காரணம், அவர்கள் உங்களுக்காக வேண்டி பட்ட சிரமங்கள் சாதாரணமானதல்ல. உஃப்னு அவங்களை பார்த்து சொல்லாதீங்க, அவர்களுக்காக இப்படி துஆ செய்யுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பே, சின்ன வயசுல எங்க மேல இவர்கள் அன்பு காட்டியதை போல், எங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொண்டது போல் இன்றைக்கு இந்த தருணத்தில் இவர்கள் மீது நீ அக்கறை காட்டுவாயாக, நீ இவர்களுக்கு அன்பு செலுத்துவாயாக என்று பெற்றோருக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கற்றுத் தருகிறான். பெற்றோரை கண்ணியப்படுத்துவதன் வாயிலாக ஒரு சமூகம், ஒரு மனிதன் அடைந்து கொள்ளுகிற வாக்கியங்கள், ஒரு பெற்றோரை அவர்களை மனம் வருத்தும்படி ஏற்படக்கூடிய காரணத்தினால் ஏற்படுகிற முசீபத்துகள் சாதாரணமானதல்ல. இந்த துன்யாவில் சில புனிதமான இரவுகள்ல அல்லாஹ் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். பராத்தினுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, இது போன்ற எல்லா புனித இரவுகளிலேயும் எல்லோருக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனா எல்லா புனித இரவுகளிலேயும் இந்த ஒருவருக்கு மன்னிப்பில்லை என்று பெருமானார் சொன்னவர்கள் ஆக்குல் வாலிதேன், பெற்றோரை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள், சிரமப்படுத்தக்கூடியவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு எந்த காலத்திலேயும் சோதனை இல்லை, எந்த காலத்திலேயும் அவனுக்கு சுபிட்சம் இல்லை. இந்த துன்யாவிலேயே அவன் அதற்கான மிக மோசமான தண்டனை, ஆகிரத்தில் கடுமையான தண்டனை இருக்கிறது. தனி தண்டனையை பெருமானார் அதற்காக ஒதுக்கி சொன்னார்கள். ஆகிரத்து வேற, ஆனால் இந்த துன்யாவிலேயே பெற்றோர்களை சிரமப்படுத்தியதற்கான பிரதிபலனை நிச்சயம் அவன் அனுபவித்துத்தான் மரணிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்களை கண்ணியப்படுத்தணும்னு சொன்னான், அவர்களை நாம் உயர்ந்த இடத்தில் வைத்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தருகிற பிரதிபலனும் சாதாரணமானது, உயர்ந்த பிரதிபலன்கள். ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பிரபலமான ஒரு சஹாபி, மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள வந்தவர் எதுவுமே தெரியாத மாதிரி நேர பள்ளிக்குள்ள போய் 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு துஆ செய்து விட்டு சில இபாதத்துகளை செய்துவிட்டு மீண்டும் வெளியே வருகிறார். ஹாரிஸா வெளியே வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸாவே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓடோடி போனார். நாயகமே சொல்லுங்கள், என்ன ஹாரிஸா கண்டும் காணாதுமாக செல்லுகிறீர்கள், ஒரு சலாம் கூட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மன்னிக்க வேண்டும், நான் சலாம் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய பேச்சை இடைமறிக்க வேண்டாம், நிறுத்திவிட வேண்டாம் என்பதற்காக வேண்டி நான் சலாம் சொல்லாமலேயே சென்று விட்டேன் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் பேசிக்கிட்டு இருந்தது நீங்க பார்த்தீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் கண்டேன். அப்படியா, பார்த்தீர்களா? ஆம் பார்த்தேன். நான் யாரிடத்தில் பேசினேன் தெரியுமா? இல்லை யா ரசூலுல்லாஹ், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஹாரிஸா சந்தோஷப்பட்டார். அப்படியா யா ரசூலுல்லாஹ்? ஆம். எதை பற்றி பேசினோம் தெரியுமா? எதை பற்றி யா ரசூலுல்லாஹ்? உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். அவருக்கு தூக்கி வாரி போட்டது, அதிர்ச்சி அடைந்து விட்டார். நாயகமே, என்னை பற்றி என்ன பேசினீர்கள் நீங்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் எல்லாம் சோனத்திற்கு போனதற்கு பிறகு சில சொர்க்கவாசிகளை அல்லாஹ் குர்ஆன் ஓத வைத்து ரசித்து கேட்பான். அந்த ஒரு பாக்கியமிக்க நபர்களில் நீங்களும் ஒருவர் என்பதை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். அது சம்பந்தமாய் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்ற போது ஹாரிஸா அழுது விட்டார், சந்தோஷத்திலே அழுது விட்டார். அழுதுவிட்டு பெருமானார் இடத்தில் கேட்டார், நாயகமே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதற்கான காரணம் என்ன? பெருமானார் ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதீன், உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் கண்ணியப்படுத்துகிற விதத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியம். சொர்க்கத்திலே இவரை ஓத வச்சு அல்லாஹ் கேட்பான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இணையத்திற்குரியவர்களை, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதன் வாயிலாக ஒரு மனிதன் அடைந்து கொள்ளுகிற அந்தஸ்து மிக உயர்ந்தது.
அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலேயும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம், அவர்களை கண்ணியம் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். ஏராளமான செய்திகள் இந்த மார்க்கத்திலே பெற்றோர்களின் விஷயத்தில் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களோடு நடந்து போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டார், உங்க பக்கத்துல வர்றது யார்? அவர் எங்க வாப்பா யார் சொல்லலாம். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்டெப் பின்னால போங்க, ஒரு அடி பின்னால் நடந்து வாருங்கள், சாலையில் நடக்கிற போது உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் முந்திக் கொண்டு நடக்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் கால் நீட்டி அமராதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் காலுக்கு மேல கால் போட்டு உட்காரக்கூடிய குழந்தைகளாக இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கப்படுவதில்லை. ஒரு பக்கம் சினிமா போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து பெற்றோர்களை கொலை செய்வதற்கு துணிந்திருக்கிறது இன்றைய காலகட்டம். மறுபுறத்தில் பெற்றோர்களுக்கான முறையான கண்ணியம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஏதாவது சொன்னால் கடிந்து பேசுவது, இடிந்து விடுவது, தன்னுடைய வெறுப்பை முகத்தில் காட்டுவது, அவர்களை தட்டி கழிப்பது, ஒரு ஒரு வீட்டினுடைய முக்கியமான ஆலோசனைகள் என்று சொன்னால் முதியவர்களாகிய பெரியவர்களை ஒதுக்கி தள்ளுவது. நீதிக்குரியவர்களே, நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்யறேன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளுடைய இபாதத்துகளை கபூல் செய்ய மாட்டார். அனைஸ்கூர்லி வாலிவாலிதை, நீங்க எனக்கும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றியாக இருக்க வேண்டும். ஒருத்தர் உயர்ந்த இபாதத்தை செய்கிறாரு, சமூக சேவை செய்கிறார், எல்லா நற்காரியங்களையும் செய்கிறாரு, ஆனால் பெற்றோரிடத்திலே ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்களுடைய மனம் குளிர பேசவில்லை என்று சொன்னால், அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்களிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இவர் அல்லாஹ்வை தொழுது எந்த பிரயோஜனம்? ஒருவர் பெற்றோருக்கு உபகாரமாக இருக்கிறார், அல்லாஹ்வினுடைய கடமைகளை சரிவர செய்யவில்லை, இவருடைய இபாதத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். ரப்புக்கும் அவனுடைய கடமைகளை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் பற்றி பேசுவது பெற்றோர்களை பற்றி, அவர்களுடைய கண்ணியம் கொள்ளையாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்திலேயும் பெற்றோர்களுக்கான ஹக்கில் நாம் குறை வைக்க கூடாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார சொல்லுங்க, என்கிட்ட கேட்காம எங்க வாப்பா அடிக்கடி என்னுடைய பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துக்கிறாரு. பெருமானார் அந்த சஹாபியை அழைத்து வர சொன்னார்கள், உங்க வாப்பாவை கூட்டிட்டு வாங்க. தன்னுடைய தந்தையை அழைப்பதற்காக அவர் போயிருந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்கி விட்டார்கள். நாயகனே, தன்னுடைய தந்தையாருக்கு முறையான செலவினங்களை கொடுக்காமல் அவராக வந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த சூழலில் வைத்திருக்கக்கூடிய இந்த மகனாரை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும். தனக்கு முறையான உபகாரம் கிடைக்காததை பற்றி தினமும் கவிபடித்துக் கொண்டிருக்கிற அந்த தந்தையை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன போது பெருமானாருக்கு விஷயம் புரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் வந்தார். பெருமானார் கேட்டார்கள், ஏன் நீங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கிறீர்கள்? நாயகனே, எனக்கு செய்ய வேண்டிய எந்த ஹக்கையும் அவன் தருவதில்லை, நான் கேட்கிற மாதிரி அவன் வச்சிருக்கிறான், அதனால அவனுடைய பாக்கெட்ல இருந்து எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகனாரை பார்த்து சொன்னார்கள், அந்த மாலுக்கலி அபிக்க, நீயும் நீ சம்பாதித்தவனுடைய எல்லா பொருளாதாரங்களும் உன் தந்தைக்கு சொந்தமானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்திருக்கலாம், ஆனால் அதில் உன்னுடைய தந்தைக்கு ஹக்கு இருக்கிறது, அவர் எடுத்துக்கொள்ளுகிற உரிமை அவருக்கு இருக்கிறது. ஏன்னா நீயே உங்க அத்தாவுடைய சம்பாத்தியம், நீ உங்க அத்தாவுடைய சம்பாத்தியம், எனவே உன்னையும் உன்னுடைய சம்பாத்தியத்தையும் எடுத்துக் கொள்ளுகிற அனுமதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தந்தைக்கான ஸ்தானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி காட்டினார்கள். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை முறையாக கொடுக்க வேண்டும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும். பெற்றோர்களை அழ வைப்பது, அவர்களுடைய சிரிப்பை பற்றி கூட மார்க்கத்தில் அவ்வளவு ஒரு கடமைகள் வந்திருக்கிறது. யமன்ல இருந்து ஒரு சஹாபி ஜிஹாது செய்வதற்காக வேண்டி பெருமானார் இடத்தில் வந்தார். யார் யாரெல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள் என்கிற பட்டியலில் நின்று கொண்டிருக்கிற நபர்களில் அந்த சஹாபி நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க அவரை, இங்க வாங்க, உங்க பேர் என்ன, எந்த ஊர் உங்களுக்கு? யார சொல்லலாம், நான் யமன்ல இருந்து வர்றேன். உங்களுக்கு அத்தா அம்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. யார சொல்லலாம், நீங்கள் வருகிற போது எந்த நிலையில் அவர்களை விட்டு விட்டு வந்தீர்கள்? நான் இந்த மாதிரி ஜிஹாதுக்கு போறேன்னு சொன்ன உடனே மகன் திரும்ப வருவாரா மாட்டாரான்னு சொல்லி எங்க அப்பா அம்மா கண் கலங்கிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யார சொல்லலாம், நான் அல்லாஹ்வுக்காகத்தானே போறேன்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்திட்டு வந்துட்டேன்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் பெற்றோரை நீ எப்படி அள வைத்தாயோ அதே போல் நான் ஜிஹாதுக்கு செல்லவில்லை, திரும்ப வந்துவிட்டேன் என்று அவரிடத்தில் போய் சொல்லி அவர்களை நீ சிரிக்க வைக்க வேண்டும் என்று மீண்டும் அந்த சஹாபி யமனுக்கு அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே செய்தி இன்னொரு அறிவிப்புல வருது. பெருமானார் அந்த சஹாபி அழைத்து எந்த ஊருன்னு கேட்கிறாங்க, யமன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாமா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அப்ப
அப்படியானால் உன்னுடைய சொர்க்கம் ஜிஹாதில் இல்லை, யமனில் இருக்கிறது, நீ திரும்ப போய் என்று பெருமானார் அவரை அனுப்பி வைத்தார்கள் என்று கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களை, இன்றைக்கு நாம் நம்மளுடைய பெற்றோர்களை இந்த அந்தஸ்தில் நாம் வைத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு நல்லது சொன்ன இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய மனோநிலையில் இல்லை. சர்வசாதாரணமாக அவர்களை தட்டிவிட்டு சென்று விடுகிறோம். அவர்களுடைய எந்த ஆலோசனைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்னு அவங்களும் சில இடங்கள்ல அடங்கி போயிருந்தாங்க. திருமணமாகிவிட்டால் பெற்றோர்களை பார்க்கிற பார்வை, மனைவி அவள் சொல்லுகிற சில புகார்களுக்காக வேண்டி பெற்றோர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழல். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்து மோசமா முடிச்சது. உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் அவளுக்கு வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். மார்க்கம் எந்த இடத்திலையும் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் உங்களுடைய மனைவியை விட உங்களை 25-30 ஆண்டுகள் உங்களை பரிபாலித்து வளர்த்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய படிப்புகள் இருக்கலாம், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு நீங்க வந்துடலாம். அதுக்காக உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் சாதாரணமாக இடப்பட முடியாது. இன்னைக்கு சில பேரு அவங்க இருக்கிற படிப்பு, அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல அடுத்தவர்களிடத்தில் தன் பெற்றோர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு கூட கூச்சப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார். தாய் தந்தையோடு சாலையிலே கூட்டிக் கொண்டு நடந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை, கூச்சப்படுறாங்க. நீ கூட்டிட்டு போன்னு சொல்றது, தம்பியை கூட்டிட்டு போக சொல்றது, இல்ல ஒரு ஆட்டோ வச்சு அனுப்பிடலான்னு. பெற்றோர்களோடு சேர்ந்திருப்பது பரக்கத், அவர்களோடு சாலையிலே நடப்பது பரக்கத், அவர்களுடைய முகம் பார்ப்பது ஒரு உம்ரா செய்ததற்கான நன்மை, அவர்களுடைய சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான துஆ. கொஞ்சம் அவர்கள் பத்வா செய்யணும்னு இல்ல, கொஞ்சம் அவர்களுடைய மனம் நோகப்பட்டு விட்டது என்று சொன்னார், லேசா ஒரு சஞ்சலம் அடைந்திருச்சுன்னு சொன்னா அது பெரிய பத்வாவில் போய் முடிந்து விடும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவ்வளவு கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து திரும்ப திரும்ப இந்த சமூகத்திற்கு அவர்கள் வலியுறுத்தினார்கள். பெரிய ஆளா நாம இருக்கலாம், சமுதாயத்துல எல்லோரும் நம்மை கொண்டாடுகிற இடத்தில் நாம் இருந்தாலும் நாம் நம் பெற்றோர்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். துன்யாவில் எவ்வளவு பெரிய படிப்பு இருந்தாலும் கபருக்கு போயிட்டோம்னு சொன்னா, ஆகரத்துல வந்து நின்னுட்டோம்னு சொன்னா, துன்யாவிலையும் ஆகரத்திலையும் நமக்கான இனிஷியல் நம்முடைய தந்தைமார்கள். இங்க நாம IPS போட்டுக்கலாம், டாக்டர் போட்டுக்கலாம், என்னன்னாலும் போட்டுக்கலாம். ஆனா ஆகரத்தில் வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகரத்திலே இன்னாருடைய மகன் இன்னாரே என்று உங்களுடைய தந்தையின் பெயரை சொல்லித்தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதிற்குரிய இளைஞர்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பெற்றோர்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஒரு சமுதாயத்தில் எப்படி இளைஞர்கள் வருவார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தாயை விட தந்தையை விட தன்னுடைய மனைவிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தன் தாய் தந்தையை விட தன்னுடைய நண்பனுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தாய் தந்தையை மதிக்காத ஒரு சமூகம் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் உம்மத்தில் உண்டாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலிதல் அமத்து ரப்பதஹா, பெருமானார் சொன்னார்கள், ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். அந்த ஹதீஸுடைய விளக்க உரையிலே சொல்லுகிறார்கள், என்ன அர்த்தம்னா, பொம்பளை பிள்ளைங்க தாய்மார்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். அவங்க சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க, தண்ணி சாப்பாடு எல்லாம் அவங்க அம்மா சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழல், பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழல் என் சமூகத்திற்கு உண்டாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணையத்திற்குரிய முஃமினீன்களே, எனவே பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் வஃபாத்தான போது கடுமையான முறையிலே அழுதார்கள். அது மாதிரி அவர்கள் அழுந்ததில்லை. அவர்களுடைய தோழர்கள் கேட்டபோது பதில் சொன்னார்கள், என்னுடைய சுவனத்தினுடைய 2 வாசல்களில் ஒன்றை நான் இழந்து விட்டேன் என்றார்கள் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். வாழ்நாளில் வாழுகிற காலகட்டங்களில் பெற்றோர்களுக்கு சில பேர் உபகாரம் இல்லாம நடந்திருக்கலாம். பெற்றோர்கள் இன்றைக்கு இல்லையே, இப்படி நாம நடந்துட்டோமேன்னு சில பேர் நினைக்கலாம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் வாயிலாக சொன்னார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், உங்க அம்மா அப்பாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது உண்டா என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்ய வேண்டும், நிறைய துஆ செய்யணும் அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி. இரண்டாவது பெருமானார் சொன்னார்கள், மரணத்தினுடைய நேரத்தில் ஏதாவது வசியத்து செய்திருந்தால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முற்பட வேண்டும், அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். மரண சாசனம் ஏதாவது எழுதிட்டு போயிட்டாங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா அதை நடத்தி வைக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுடைய பெற்றோர்களுடைய குடும்பத்தினர்களோடு நீங்களும் நல்ல முறையிலே உறவு பாராட்ட வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்.
நான்காவது உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் வாழுகிற காலத்தில் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்களோ அந்த நண்பர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற இந்த 4 செய்திகளை சொல்லி மரணத்திற்கு பின்னால் ஒருவர் இந்த காரியங்களை பெற்றோர்களுக்கு செய்கிற போது அவர் வாழ்நாளில் மோசமாக நடந்திருந்தாலும் அல்லாஹ் இந்த உபகாரத்தை கொண்டு அவர்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமையும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதன்படி அமல் செய்கிற அந்த வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.